ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இங்கே ஊட்டிக்கு ஒரு சடனாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். இது பிளான் பண்ணி போன ட்ரிப் கிடையாது. எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஊட்டிக்கு போவோன்ட்டு. பிளான் எதுவும் பண்ணாதனாலேயோ என்னமோ தெரியல, அந்த ஒன் டே ஃபுல்லாகவே ஊட்டியில் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். மார்னிங் தான் வீட்டுக்கு வந்தோம், நைட்டு கிளம்புனோம். இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுவோம். என்னோட வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதோட மூணார் மாதிரியே தான் இருந்துச்சு ட்ராவல் பண்ணும் போது. இதோட மூணாருக்கும் இந்த ஊட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் எனக்கு அவ்வளோவா தெரியல. கிளைமேட்டும் மூணாரோட சேம் கிளைமேட்டு தான், குளிர் நல்லாவே இருக்குது. மூணாரில் உள்ள ட்ராவலிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். என்னோட வ்ளாக்லேயே போய் பார்த்தீங்கன்னா போதும், அதுலேயே நிறைய இருக்கும். நல்ல மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம். நல்ல மழைக்குள்ளே தான் வந்திருக்கோம், எப்படின்னு தெரியல, சுற்றி பார்க்க முடியுமான்னு. இங்கே எங்கேயாவது இறங்கி போய் பார்க்கலான்னு வரும்போது கரெக்டாக மழை வந்துடுது. சாயா குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பைக்கரா டேம்னு சொல்லுவாங்க, கீழே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இங்கேயும் நிறைய டூரிஸ்ட் கெஸ்ட் எல்லாம் வராங்க பார்க்குறதுக்கு. கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக சாயா குடிச்சு கடியெல்லாம் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல, சாயா குடிக்க போயிட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து லாக்டவுனில் தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அதனால் எங்கேயுமே போக முடியல. என் குழந்தைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. நீங்களும் வெளியே அவுட்டிங் போன மாதிரி இருக்கும், அப்படியே நாங்களும் வெளியே வந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு தான் வந்திருக்கோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகமே வந்துச்சு. காலிஃப்ளவர் 65, மிளகா பச்சி, அங்கே வாழைக்காய் பச்சி எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். ஐயோ என் பிள்ளைதான் பாவம். அப்படியே ஊட்டி டவுனுக்கு போகிறோம். என் அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணும்போது நல்ல வெயில் டைம் வரணும், அப்போ நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுகள் எல்லாம் விட மாட்டாங்களா? அதான் மேல ஆள் இருக்காங்கல்ல. ஒரு சின்ன டேமு இது வந்து ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்க அழகாக தான் இருந்துச்சு, ஆனால் மேலே வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு தான் போகணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. நடந்து போய் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. பின்ன ஊட்டியை சுற்றி பார்க்க டைம் ஆயிரும், நைட் ஆயிரும், அதனால இன்னொரு டைம் வரும்போது இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊட்டி போட் ஹவுஸில் இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கின நேரம் கரெக்டாக மழை வந்துடுச்சு. மழை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சுற்றி பார்க்க, அதனால் கொடையை பிடிச்சி இறங்கியாச்சு. கடையிலலாம் பயங்கர ரேட் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் எதுவுமே வாங்க போகிறதில்ல, சுற்றி பார்க்க மட்டும்தான் வந்திருக்கோம். இப்போ எனக்கு ஒரு ட்ரௌசர் மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பேம்பஸ் லீக் ஆகி ட்ரௌசரும் நனைஞ்சிருச்சு, அதனால் பேம்பஸும் மாற்றிட்டு ஒரு ட்ரௌசர் வாங்கி போடலான்ட்டு தான் கடைக்கு வந்தோம். நார்மல் ஒரு ட்ரௌசர் வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கடையில் தான் அந்த ட்ரௌசருமே இருக்குது, மற்ற எல்லா கடையிலுமே சொட்ரும் இந்த மாதிரி உள்ள ஐட்டம் தான் இருக்குது. எலாஸ்டிக் ட்ரௌசர் தான் 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, குளிர் அடிக்குதுல்ல, அதனால வாங்கியாச்சு. அவர் எங்கே போயிட்டாரா? அண்ணன் இருக்குல்ல ஒரு கூட, அண்ணன் கூட ஆமா வந்தெல்லாம் எடுக்க முடியாது, இப்போ எடுத்துக்கலாம், யாரும் இல்லைல்ல எடுக்கலாம்.
நாங்கள் இறங்கின நேரத்துலேருந்து ஒரே மழை தான். எப்போ தான் மழை வரைக்கும்னு தெரியல. சரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்ட்டு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே கிளாஸ் ஹவுஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கிளாஸாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிரர் ஹவுஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். போட்டோ எடுக்கலாமா? அவ்வளவுதானா? நீங்கெல்லாம் முன்னாடி போங்க. நீ போ முன்னாடி. ஏய் ரோஸ் இங்க பாரு. அப்ப இங்க பாரு, இங்க பாரு, போட்டோ பண்ணு. அப்ப குட்டா அப்படியே அங்கே நில்லுங்க. நீ இங்கே பாருங்க. இல்லை அந்த பக்கம் பாருங்க. அப்படியே பாருங்க. அப்படியே கரெக்டாக பார்க்க. இப்போதான் கரெக்டாக பார்த்துருக்கு. இப்போ வெளியே போகிற இது வெளியே போகலாம்.
ஒரு நிமிஷம் அண்ணா. வா ஒன்னாகது வா. You think you're brave enough to come to my door? Go back before it's too late. Remember, I warned you. உள்ள உள்ள நீ இல்ல போ முன்னாடி போ. வா வா இப்போ முன்னாடி போ. இந்த ஃபிளாஷ் வச்சு ஒன்னாகாது போ. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு.
எல்லோரும் நல்லா காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் இன்றைக்கி ஃபுல்லாக. பார்த்து ஃபுல்லாக டயர்ட் ஆயாச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. அதனால் நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அது பிளைன் பிரியாணி பீஸ் இருக்கு இந்தியாவோட பிரியாணி. சிக்கனா அப்ப யாருக்கு பிளைன் வந்துச்சு? யாருக்குமே வரலையா? எனக்கு தான் வந்துச்சு. இதுல இது என்ன இருக்கு? வந்து பிளைன் பிரியாணி, அதனால பீஸ் இல்லை. லாலிபாப், சிக்கன் 65, மட்டன் அப்படின்னு எல்லா வெரைட்டியும் வாங்கி சூப்பராக சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்க, உங்க போட்டோனே எடுத்துச்சு. அவனுக்கு கொடுங்க, அவனுக்கு விந்தியா சாப்பிட்றதா ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்துக்கோ. அதனால ஸ்டைலாக சாப்பிடுறேன். நானும் என்னோட கொழுந்தனார் வந்து பிரியாணி வாங்கலை, நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்பயுமே பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஆனால் இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஃப்ரைட் ரைஸு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பிரியாணியோட சுமாராக தான் இருந்துச்சு. நைட்டு டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்.
இங்க பாரு ஹாய் சொல்லு இங்க பாருங்க எல்லாரும் இந்தியா மூணாருக்கு கிளம்ப போகிறோம். 1 டே தான் ஸ்டே பண்ணோம். மறுநாளே கிளம்பியாச்சு. யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்லலைல்ல, என்னோட மாமியாரோட தங்கச்சி வீட்டுக்கு. டாடா சொல்லிடு எல்லாருக்கும். வீட்டிலேருந்து நல்லா தான் கிளம்புனா. காரில் வந்து உட்காந்தோடனே என்னோட கொழுந்தனாரை விட்டுட்டு வர்றதுக்கு என்னோட பையனுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரே அழுக, வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். ஃபுல்லாக அவரே தூக்கி வச்சிருந்தனால அவரை விட்டு வர்றதுக்கு பயங்கர கஷ்டமாயிருச்சு அவனுக்கு. சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.